முடிசூட்டி வருகிற முடிசூட்டி இந்த அக்காவுக்கு இருக்கும் போது என்ன குறைங்க என்ன முடிசூட்டி 36 தினங்கள் ஆகிவிட்டது. இந்த 36 தினங்களாக இந்த சிமாதனத்தில் நான் அமர சென்றால் அந்த சிமாதனமாக சிங்கப்பால் சீறி வருகிறது. இந்த ராஜசபை எல்லாம் ரத்தவாடை அடிக்கின்றது. மேடென்று பார்த்தால் பள்ளமாக தெரிகிறது. யானை போல் தோன்றக்கூடிய உருவமாகப்பட்டது பூனை போல் தெரிகிறது. எனக்கு மனவேதனையாக இருக்கிறது தாத்தா. ஜனக்குறவனுக்கு வேற ஒன்றும் இல்லையா? அதுக்கு காரணம் என்ன தாத்தா? முகமாடி இருக்குது. ஆமா, வரும்போது பார்த்துதான். ஆமா, முகமாடி இருக்குது. இருந்து பொண்ணுங்க கொஞ்சம் 5 பேர் இல்ல. ஆமா, 18 சேனை மாட்டிட்டது. அது மட்டுமல்ல, ஆமா, அந்த அள்ளி முதல் ஆமா அள்ளின்னு சொல்லக்கூடிய பிள்ளை ஆமா இது வரைக்கும் செத்துருக்காங்க. ஆமா, இது வரைக்கும் மாண்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு ஈமச்சடம் கூட செய்யவே இல்லை. ஆமா, எல்லாம் வந்து தோணுங்க. ஆமா ஆமா, ஈமச்சடம் செய்ய வேண்டும். தாத்தாவாக ஆச்சாரி மனிதர் 886 வயது. மூதாட்டிகள் வளர்த்திருக்கிறார். ஆமா, முறப்பெரியார்கள் மனிதருக்கிறாங்க. பிள்ளைகள் மனிதருக்கிறார்கள். அண்ணன் தம்பிகள் மனிதருக்கிறார்கள். அவர்களுக்காக ஏதாவது ஒரு யாகத்தை செய்யவில்லையே, அவர்களுக்கு இமக்கடனை செய்யவில்லையே. இந்த 18 ஏக்கரோடு சேனையும் ரத்தவாடை ஒருவேளை 50 நீங்க மாண்டு போயிருந்தால் அந்த துரியோதனாதிகள் கூட்டங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஈமச்சடங்கு செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு நீங்க ஒரு ஈமச்சடங்கு செய்ய வேண்டும். அதற்காக எப்படியாவது என்னுடைய வினைகள் தீர, என்னுடைய பாவங்கள் தீர. ஆமா, ஏதாவது யோசனை சொல்லு தாத்தா. அன்று நாள் முதல் இன்று நாள் வரையில் ஆமா என் பேச்சை கேட்க மறுத்தவே இல்லை. சரிதான், நம்ம இப்ப சொன்னாலும் மறக்க மாட்டோம். ஆமா, சொல்லு தெரியுமா? அஸ்வமேதையாக நடத்த வேண்டும். அஸ்வமேதையாக நடத்த வேண்டுமானால் அதாவது ஒரு அழகான பஞ்ச கல்யாணி அஸ்வத்தை கொண்டு வர வேண்டும். அஸ்வம் எங்க இருக்குது? அஸ்வம் எங்க இருக்குது? பத்ராவதி நாடு செல்ல வேண்டும். பத்ராவதி நாட்டில் எவரா சொல்ல நிலத்தில் அழகு வாய்ந்த பஞ்ச கல்யாணி குதிரை ஒன்று இருக்கிறது. அந்த பஞ்ச கல்யாணி குதிரையை கொண்டு வந்து அதாவது கைத்திலே எல்லாரும் எழுதி அனுப்ப வேண்டும். கப்பப்பணம் கட்டுவார்கள். அதனால கொண்டு வந்து அதாவது 56 தேசமும் அஸ்மாப்பட்டது சுற்றி வர போகிறது. அஸ்மத்தை கண்டவுடன் 56 தேச ராஜாக்களும் காணிக்கை கப்பங்களை கட்டி வர வேண்டும். அப்படி கட்டவில்லை என்றால் அஸ்மத்தை பிடித்து அப்படி அஸ்மத்தின் பின்தொடர்ந்து வருவார் ஆயுர்வேதத்தில் பிறந்த அர்ஜுன மகாராஜன் அப்படின்னு நல்ல செய்தி அனுப்ப வேண்டும். தம்பியாருக்கு முடியானே அர்ஜுனனை அழைத்து அதான் அஸ்மத்தை தொடர்ந்து அஸ்மத்தை கொண்டு வர சொல்லும். அப்படி நாம அந்த யாகம் நடத்த வேண்டும் என்றால் அந்த ராஜசூய அந்த அஸ்வத்தை பின்தொடர்ந்து செல்வதற்கு தம்பி ஆகிய அர்ஜுனன் இருக்கிறார். குருவாருக்கு முடியானே வார்த்தை கேட்டு அது ஆயுர்வேதத்தில் பிறந்த அர்ஜுன மகாராஜன் அழைக்க அர்ஜுன மகாராஜன் தற்போது அவளா கேட்க மலைவாசா
அப்பா இருக்கு அப்பா துரைராஜ் அப்பா அவர்கள் எனக்கா வாரி 100 ரூபாய் அவர் குடும்பம் இதோ அம்மன் அருள் பெற்று நோயற்ற வாழ்வோம் குறையில்லா செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று அவர் குடும்பத்தை வாழ்வாக நடத்துகிறேன் சுபை ஜெயம். ஐயா ஐயா மறக்கா ராஜா
பத்திரமா வச்சுக்க. தம்பியா இருக்க முடியாது பல்ராமட்டத்தில் வந்திருக்கூடிய அஜித் குமார் அவர்கள் எனக்காக 20 ரூபாய் வேண்டுள்ள அவர் குடும்பம் குறையில செலுத்த வாழ வேண்டும் என்று அம்மனை வேண்டிக் கொள்கிற சுபஜயம். ஐயா என் மரகராஜா கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் இவர் யாருக்காக கொடுத்தார் பொறுத்தருக்காக கொடுத்தார் இல்லை ஊருக்காக கொடுத்தார் இவர் ஒருத்தருக்காக கொடுத்தார் இல்லை ஊருக்காக கொடுத்தார் நம்மளுக்கு புள்ளதாக கொடுத்தார் கண்டிப்பா வடிவா சாப்பிடு கூட்டுக்கு போனா புளி பாக்கிட்டு பார்த்து வாங்கி வச்சுக்க ரெண்டியால ஆமா சாமி போயான்னு சொன்னாலும் அடிக்கிறீங்க அடிக்கிறீங்க என்ன போனாலும் பின்னால வந்தாலும் கடிக்குது. கருவாடு கருவாடு அது விடு புடி வாய தொட்டாடா படப்பில் பிறந்தோம் என்னை எவன் அடிக்கிறானோ அவங்க அம்மா பூரா சிலுக்கு மடியா அவங்க பாப்பாலாம் சிலுக்கு சாப்பிடு சாப்பிடு எங்கப்படாத சாப்பிடு தம்பி மிச்சம் இதெல்லாம் வைக்காது நல்லா சாப்பிடு நல்லா கத்திரிக்கத்தை பறிச்சு வந்துச்சு ஐயா மரகராஜா சாமான அதுக்குதான் அதிகமா அடிக்க கூடாது. ஒரு பாட்டு சூப்பர் பாட்டு. என்ன பாட்டு? ஐயா ஒரு பாட்டு என்ன படுத்துறது தெரியாது. அவருக்குன்னே எழுதி வச்சுக்கிறாங்க சூப்பரா. ரஜினி படத்துல சிவாஜி படத்துல இப்பெல்லாம் என்ன பாட்டு எழுதுறாங்க? என்ன பாட்டு எழுதுறாங்க?
கஷ்டமான வேலை. இந்த ஏரி வேலை 100 நாள் வேலை. சத்தியமா நம்ம ஆளுங்க எப்படி போறாங்க? ஆம்பளை பூரா கடமரம் அம்டி, பொம்பளைங்கள ஆளுக்கு ஒரு பாண்டு. அது மட்டும் கிடையாது, அந்த வேலை ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு 2 லிட்டர் வாட்டுக்கிறனால தண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க. சில பேர் சாப்பாடு டீப்பில் போட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க. எப்படி போறாங்க? அங்க போன உடனே நம்ம இஷ்டத்துல வேலை செய்ய முடியாது. பஞ்சாயத்து மூலியமா கிளர்க்கு மூலியமா இதுக்குன்னே 3 ஆள் 4 ஆள் போட்டிருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்க? அள வளர்ந்து மேல பூடிச்சு ஆளை கூட்டி பண்ணைய சேர்த்து, அள வளர்ந்து மேல பூடிச்சு ஆளை கூட்டி பண்ணைய சேர்த்து, அப்படியே லேசாக அப்படியே பிள்ளை மட்டும் அவங்க வெட்டி சதுக்குறாங்க, வேலியோரம் ஒதுக்குறாங்க. அவங்க வெட்டி சதுக்குறாங்க, வேலியோரம் ஒதுக்குறாங்க. ஐயா 8 நாள் ஆனோடனே அண்ணாவே அவங்க பணத்தை வாங்கி எண்ணுறாங்க முன்னாலே. இந்த பொம்பளைகள் என்ன வேலைக்கு போறாங்க? ஏறி வேலை செய்ய வந்து வேற வேலை பாக்குறாங்க. ஏறி வேலைக்கு போய் வேற ஏறி வேலைக்கு போறாங்க. ஆமா, ஏறி வேலைக்கு போயிட்டு வேற வேலை செய்யறாங்க. தப்பா நினைக்கிறியா? பொம்பளைங்கள தப்பா நினைக்க கூடாது. ஏறி வேலை செய்ய வந்து வேற வேலை பாக்குறாங்க. வீட்டுக்கு வேணும்னு விறகு பொறுக்கி சேர்க்கிறாங்க. வீட்டுக்கு வேணும்னு விறகு பொறுக்கி சேர்க்கிறாங்க. என் கதைய கொஞ்சம் கேளு. அலைகடலோ ஆதிசேஷன் ஒருதலை பாரம் ஆதிசேஷனோ உமையவளுக்கு பெருவிரல் மாதிரும். உமையவளோ பரம கடவுள கடக்கம். பரம கடவுளோ இந்த தொண்டரை கடக்கம். இந்த தொண்டர் பெருமையை சொல்லுண்டார். தொண்டர் பெருமை யாராலும் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட தொண்டருக்கு இந்த சிறியவள் மனம் கணிந்த வணக்கம். சந்தோஷமா அப்படி இந்த அனைவருக்கும் இந்த சிறியவன் மனம் கணிந்த வணக்கம். தம்பி, இந்த ஊர்ல எதற்காக தம்பி கூத்து? இந்த ஊர்லயா எதுக்கு நாடு வந்தீங்கன்னு தெரியலங்க. 2 பொம்னாட்டி இருந்தாங்க, டங்குன்னு ஆடினாங்க. அது மட்டும் தான் நான் வேடிக்கை பார்ப்பேன். அங்க மேடையில ஆடினாங்க. என்ன பாடுங்க? ஒரே ஓக்கடா புடிச்சுக்கிறா. 10 ரூபா நீ உன் ஊரா போயிச்சு, உன் இஷ்டத்துக்கும் பேசுற. ஆமாங்க, எந்த ஊர் போல நம்ம ஊர் தாங்க. காலைல 6 மணி வரைக்கும் நம்ம ஊரு.
அப்புறம் காலைல சாமான் கட்டில வாரி போடிவிடு. ஏன்னா முதல்ல கொல்லுடி வர மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆமா நீ கொல்லுடி வர மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆஹா இது கட்டிக்கார உனக்கு போகுதுடா. நாம என்ன பேசினாலும் ஏதாவது பேச மாட்டான். ஏதாவது பேசுனா என் அம்மா சரி செடி சொல்லுவான். அப்படி இந்த ஊர்ல ஆமா நிறைய நாடக நடிகர் இருப்பாங்க. இருக்கிறாங்க. உண்மைதான். எல்லாரும் கெட்டவர் கிடையாது. உண்மைதான். ஆமா ஏதோ அவங்கவுங்க சிற்றர் கெட்டிவாரு நடத்த வந்திருக்கோம். இதை குறை என்பது குறை குறவை என்னதான் ஏறி இருக்கும். குறவையா குறவையா குறவை அப்படியே நிறுவத்து குறை என்பது குறை என்பது இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆமா ஆனா குறை இருந்தால் ஆமா உங்க வீட்டு பிள்ளையாக பாவித்து அவர் செய்து விட்டால் எப்படி மன்னிக்கிறீர்களோ ஆமா அதே மாதிரி எங்களையும் எங்க ஆட்டக்காரர் அனைத்து பேர்லையும் மன்னித்து வணக்கம். அப்படி இருந்தாலும் இந்த சபைக்கு வந்துருல ஆளை விட்டு பார்த்தால் இல்லாமல் எனக்கு ஒன்றும் ஒன்னும் புறப்படவில்லை ஒன்னும் தெரியல சொல்றான். பூரா கட்டி முட்டினா கட்டி இது பூரா முருகன் கட்ட கல்யாணம் கழிப்புடு அர்ஜுன் மகாராஜன் அர்ஜுன சூட்டு வழியா இருக்கு முடிவு உட்காரு. பாட்டு மகாராஜனுக்கும் உத்தமாதேவி மாத்திரம். ஆமா மொத்தம் 5 ராஜாக்கள் பிறந்தோம். 5 ராஜாக்கள் வீரபாகு 5 ராஜாக்கள் பிறந்தோம். 5 ராஜாக்களே தர்மர் தர்மன் கலியோன் பீமசேனன் நகுல சகாதேவர்